Hi friends, welcome to Miles Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான சூப் ரெசிபிஸ் பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சூப், அடுத்தது மட்டன் சூப் எப்படி செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். மறக்காம மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு மிக்சர் ஜார்ல 4 to 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அரை துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 to 6 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, 1-2 அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கிறேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். அரைச்ச இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குத்து கறிவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளியில அரை பழத்தை மட்டும் சேர்த்திக்கோங்க, அதிகமாக சேர்த்த வேண்டாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது நம்ம வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம மசாலா தான் போட்டிருக்கனால அடி பிடிச்சிருக்க கூடாது. ஒரு 50 கிராம் நாட்டுக்கோழி நான் இந்த மாதிரி எலும்பு பீஸாக எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சதை பீஸும் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற பீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நான் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கழுவி வச்ச நாட்டுக்கோழியை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில் விடலாம். ஏன்னா எலும்பெல்லாம் போட்டிருக்கோம், நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு கொதி விட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நான் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த நாட்டுக்கோழியோட இதெல்லாமே சேரும்போது சளிக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சூப் செய்ய போகிறோம். மட்டன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 10 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, 1-2 தான் அரைக்கணும். அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு குத்து கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் மஞ்சத்தூள் தான் ரொம்ப முக்கியம். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. குழந்தைங்க ஃபஸ்ட்டு நான்வெஜ் சாப்பிட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த சூப்பை தான் சாப்பாடுலேயே போட்டு கணிஞ்சு கொடுப்போம். 100 கிராம் மட்டன், கொஞ்சம் சதை பீஸு, கொஞ்சம் நெஞ்செலும்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மட்டன் இருக்கிற தண்ணி வத்துற வரலும் ஒரு 2 செகண்ட் வதக்கணும். மட்டன் பார்த்தீங்கன்னா வதங்கும் போது கலர் சேஞ்ச் ஆகும். மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒரு 5 to 7 விசில் விடலாம். நம்ம போட்டிருக்க எலும்பு பீஸ் எல்லாமே நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 விசில் நான் விட்டேன், நல்லா சத்தம் அடங்கிருச்சு. இது ஓப்பன் பண்ணிடலாம். சூப் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த எலும்பெல்லாம் ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. இதை நம்ம கடிச்சு மாவாட்ட சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. சூப் இவ்வளோ விசில் விட்டிங்கன்னா தான் அந்த எலும்பு கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட் இறங்கும். இப்போ நம்மளோட மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பெப்பர் பவுடர் இந்த மாதிரி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் காரம் எதுவுமே சேர்த்துல, அந்த பட்டை கிராம்பு மட்டும் தான் சேர்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நிறைய பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா இதை விட டேஸ்டியான ரெசிபி வேறு எதுவுமே இருக்காது. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மட்டன் சூப்பு. நீங்களும் இந்த மட்டன் சூப்பை
வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.